தமிழகத்தில் அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தவும் மறைந்த மாண்புமிகு அம்மாவின் மக்கள் நல கொள்கைகளை நிலைநாட்டிடவும் கழக பொதுச் செயலாளர் தியாக தலைவி சின்னம்மா வழிகாட்டுதல்படி செயல்படும் துணை பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு டிடிவி தினகரன் தமிழகம் முழுவதும் மக்கள் சந்திப்பு புரட்சி பயணம் மேற்கொள்கிறார். இதன் முதற்கட்டமாக தஞ்சாவூர் வடக்கு மாவட்டத்தில் கடந்த 2ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை திருவிடைமருதூர், கும்பகோணம், பாபநாசம், திருவையாறு சட்டமன்ற தொகுதிகளில் மக்கள் சந்திப்பு புரட்சி பயணம் மேற்கொண்டார். அப்போது பல்வேறு இடங்களிலும் திரு டிடிவி தினகரனுக்கு கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என பல்லாயிரக்கணக்கானோர் அலைக்கடல் என திரண்டு பட்டாசுகள் வெடித்தும் மலர்கள் தூவியும் மேளதாளங்கள் முழங்க எழுச்சிமிகு வரவேற்பு அளித்தனர். இந்நிலையில் இந்த மாபெரும் மக்கள் சந்திப்பு புரட்சி பயணத்தின் 2ஆம் கட்டமாக தஞ்சாவூர் தெற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட தஞ்சை தொகுதியில் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் நேற்று முன்தினம் மக்கள் சந்திப்பு புரட்சி பயணத்தை தொடங்கினார். பல்வேறு பகுதிகளில் சாலை நெடுகிலும் பதாகைகள் அமைத்தும், கொடிகள், தோரணங்கள் அமைத்தும் எழுச்சிமிகு வரவேற்பு அளிக்கும் வகையில் சிறப்பான ஏற்பாடுகளை கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் மேற்கொண்டனர். அதன்படி மக்கள் சந்திப்பு புரட்சி பயணத்தின் 2ஆம் நாளான நேற்று ஒரத்தநாடு தொகுதியின் பல்வேறு பகுதிகளில் மக்கள் சந்திப்பு புரட்சி பயணத்தை திரு டிடிவி தினகரன் மேற்கொண்டார். ஈச்சங்கோட்டை பகுதியில் திரு டிடிவி தினகரனுக்கு பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களும் பொதுமக்களும் வாழ்த்து முழக்கங்களை எழுப்பி பட்டாசுகள் வெடித்தும் மலர்கள் தூவியும் முளைப்பாரி ஏந்தியும் ஏராளமான பெண்கள் ஆரத்தி எடுத்தும் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். ஈச்சங்கோட்டை பகுதியில் குழுமியிருந்த ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் இடையே சிறப்புரையாற்றிய திரு டிடிவி தினகரன் விவசாயிகளை பாதிக்கும் எந்தவொரு திட்டத்தையும் மாண்புமிகு அம்மா ஒருபோதும் தமிழகத்தில் அனுமதித்ததில்லை என்று தெரிவித்தார். ஆனால் அம்மாவின் ஆட்சி என கூறிக்கொள்ளும் துரோக ஆட்சியாளர்கள் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் பல்வேறு திட்டங்களுக்கு மத்திய அரசுடன் இணக்கமாக இருந்து அனுமதி வழங்கி வருகிறார்கள் என்றும் குற்றம் சாட்டினார். அதைத் தொடர்ந்து செல்லம்பட்டிக்கு வருகை தந்த கழக துணை பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு டிடிவி தினகரனுக்கு வழிநெடுகிலும் கழக தொண்டர்களும் பொதுமக்களும் எழுச்சிமிகு வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மத்தியில் எழுச்சியுரையாற்றிய திரு டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமியின் மக்கள் விரோத அரசை கடுமையாக விமர்சித்துள்ளார். தமிழகத்தில் மீண்டும் அம்மாவின் நல்லாட்சியை விரைவில் அமைப்போம் என்றும் திரு டிடிவி தினகரன் உறுதிபட தெரிவித்தார். செல்லம்பட்டியில் மக்களிடம் உரையாற்றிய பின்னர் திரு டிடிவி தினகரனுக்கு கழக நிர்வாகிகள் வீரவாள் வழங்கியும் கிரீடம், சால்வை, பிரம்மாண்ட மாலைகள் அணிவித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து பாப்பாநாடு செல்லும் வழியில் பின்னையூர் நாடு பகுதியில் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பட்டாசு வெடித்தும் மேளதாளங்கள் முழங்க திரு டிடிவி தினகரனுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதைத் தொடர்ந்து நெடுவாக்கோட்டை பகுதியில் பட்டாசுகள் வெடித்தும் மலர்கள் தூவியும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதைத் தொடர்ந்து பாப்பநாடு பகுதியில் கழக துணை பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு டிடிவி தினகரன் பட்டாசுகள் வெடித்தும் மலர்கள் தூவியும் மேளதாளங்கள் முழங்க எழுச்சிமிகு வரவேற்பு அளித்தனர். அதைத் தொடர்ந்து அங்கு திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் இடையே சிறப்புரையாற்றிய திரு டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமியின் மக்கள் விரோத அரசின் அவலங்களை எடுத்துரைத்தார். பாப்பாநாடு பகுதியில் மாற்றுக் கட்சியினர் பலர் திரு டிடிவி தினகரன் முன்னிலையில் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து தொன்றாம்பட்டு பகுதியில் கழக துணை பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு டிடிவி தினகரனுக்கு பட்டாசு வெடித்தும் மலர் தூவியும் மேளதாளங்களுடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது கூடியிருந்த நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களிடம் திரு டிடிவி தினகரன் உரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து ஒக்கநாடு, கீழையூர், நெய்வாசல் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்ற கழக துணை பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு டிடிவி தினகரனுக்கு செல்லும் இடமெல்லாம் கழக தொண்டர்களும் நிர்வாகிகளும் மேளதாளங்கள் முழங்க எழுச்சிமிகு வரவேற்பு அளித்தனர்.
2001 சரி 2011 அமைச்சராக இருந்த ஒருவரை நமது உரத்து நாட்டைச் சேர்ந்த சொந்தங்கள் ஏன் இப்படி தோற்கடித்திருக்கிறார்கள் என்று அப்பொழுது நான் எண்ணி பார்த்தது உண்டு. உண்மை இப்பொழுது தெரிகிறது. நீங்கள் அனைவரும் தீர்க்கதரிசிகள். கட்சிக்கு அம்மா அவர்களுக்கு பிறகு துரோகம் செய்யக்கூடிய ஒரு நபரை நீங்கள் முன்கூட்டியே அறிந்து வைத்திருந்ததனால் அவரை நீங்கள் அந்த தேர்தலிலே படுதோல்வி அடைய செய்தீர்கள். இல்லை என்றால் உங்களால் தோற்கடிக்கப்பட்ட பிறகு இப்பொழுதே அவர் செய்கின்ற சண்டைத்தனங்கள் உங்களுக்கு தெரியும். இங்கே சட்டமன்ற உறுப்பினராகி இருந்தால், அம்மா ஒருவேளை அவரை அமைச்சராக்கி இருந்தால், இன்றைக்கு தஞ்சை மாவட்டத்தில் யாரும் குடியிருக்க முடியாத அளவுக்கு அவருடைய அடாவடிகள் பெருகி இருக்கும். காரணம் 2001 தேர்தலில் அந்த நபர் வேட்பாளராக போட்டியிட்ட பொழுது அவரது சொத்து நிலவரம் என்ன என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். இன்றைக்கு அவரது சொத்தின் மதிப்பு என்ன என்பதும் மக்களுக்கு தெரியும். இதையெல்லாம் அவர் ஒன்றும் விவசாயத்தின் மூலம் பெற்றதல்ல. அவரது குடும்பம் வெளிநாட்டிலே போய் சம்பாதித்த பணமும் அல்ல. எப்படி வந்தது என்பது உங்களுக்கு தெரியும். யாரால் வந்தது என்பது தெரியும். அம்மாவை அவருக்கு எப்படி தெரியும் என்பதும் உங்களுக்கு தெரியும். இங்கே நமது பகுதியிலே அவர் ஒன்றிய செயலாளராக இருந்தவரை அம்மாவிடம் அவரை வேட்பாளராக்கி, சட்டமன்ற உறுப்பினராக்கி, அமைச்சராகி, திறமை இல்லை என்பதால் தூக்கி எறியப்பட்ட பிறகு மீண்டும் அமைச்சராகி, மீண்டும் அவர் சட்டமன்றத்திலே போட்டியிடுகின்ற அளவிற்கும் 2017 தேர்தலிலே அவரை வேட்பாளராக்கி அவரை வெற்றி பெற செய்து அவரை மீண்டும் முதல்வர் அமைச்சராக்கியவர்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியும். ஏற்றி வைத்த ஏனியை எட்டை உதைக்கக்கூடிய அவர்களை நீங்கள் அடையாளம் கண்டு நீங்கள் அன்றைக்கே ஒரு முடிவு கட்டுவிட்டீர்கள். வருங்காலத்திலே என்றைக்கு தேர்தல் வந்தாலும் நிச்சயம் நீங்கள் அவரை டெபாசிட் இழக்க செய்வதன் மூலம் தமிழகத்திலே நமது தமிழ் மண்ணுக்கு துரோகம் செய்வது, அதுவும் நம்பிக்கை துரோகம் செய்வது என்றைக்கும் இல்லாத குணம் என்பதை நீங்கள் உலகத்திற்கு எடுத்துக்காட்டுவீர்கள் என்ற நம்பிக்கையில் உங்களை இன்றைக்கு சந்திக்க வந்திருக்கின்றோம். யாரால் இந்த அரசாங்கம் இன்றைக்கு இருக்கிறதோ, அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு நமது தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் நினைத்திருந்தால் இந்த ஆட்சி அமைந்திருக்கிறது. காரணம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் மறைவிற்கு பிறகு அவரது துணைவியார் ஜானகி அம்மையார் நினைத்தும் கூட முயற்சித்தும் கூட ஆட்சி தொடர முடியவில்லை. ஆனால் அம்மா அவர்களின் மறைவிற்கு பிறகு நமது சின்னம்மா அவர்கள் நினைத்திருந்தால் அன்றைக்கு இரவே அவரே முதல்வராக இருக்க முடியும். ஆனால் அம்மா அவர்கள் உருவாக்கிய அந்த அரசாங்கம் தொடர வேண்டும் என்பதற்காகத்தான் மற்றொரு விசுவாசி பன்னீர்செல்வத்தை அன்றைக்கு முதல்வராக்கினார். அவருடைய துரோகத்தால் மதுரை மண்டலமே இன்றைக்கு பன்னீர்செல்வத்தை எப்படி நடத்துகிறது என்பது உங்களுக்கு தெரியும். வருங்காலத்தில் போடியில் அவர் நிற்கின்ற பொழுது நிச்சயம் அவரும் டெபாசிட் இழப்பார் என்பது இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பன்னீர்செல்வம் சரியில்லை என்ற பிறகுதான் நமது கூவத்தூர் பழனிசாமி முதல்வராக்கினோம். இன்றைக்கு அவர் ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறார். விரைவிலே அந்த ஆட்டமும் முடிவுக்கு நமது மாவட்டத்திலே, அது குறிப்பாக நமது தெற்கு மாவட்டத்திலே உள்ள தலைவர்கள் எல்லோரும் திரு தங்கமுத்து அவர்களால் உருவாக்கப்பட்டவர்கள் என்பது தெரியும். திரு தங்கமுத்து அவர்களால் ஒன்றிய செயலாளராக நியமிக்கப்பட்ட ஒருவர் தான் இன்றைக்கு அவர் என்னன்னா, நம்ம பொதுச் செயலாளர் தியாகத்தில் சின்னம்மா அவர்களே பொதுக்குழுவை கூட்டி கட்சியிலேருந்து நீக்குவேன்னு சவடால் விட்டாரு. அடுத்த நாளே இல்லை அன்னைக்கு மத்தியானமே அவரை கட்சியை விட்டு நீக்கிட்டு அன்னைக்கு உருவானது தான் நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள், நமது கழக பொருளாளர் அருமை சகோதரர் தஞ்சை சட்டமன்ற உறுப்பினர் ரங்கசாமி, நமது என்னோட வந்திருக்கிறார் எனது அருமை சகோதரர் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கழக கொள்கை பரப்பு செயலாளர்
தங்க தமிழ் செல்வன் போன்ற 18 பேர் இந்த இந்த அளவுக்கு இந்த தியாகிகள்லாம் துரோகின்னு சொல்லக்கூடாது, கோச்சுக்குவார் அவரு. அவர் தானே சொல்றாரு நம்ம தான் துரோகம் பண்ணிட்டோன்ட்டு. இங்க வர்றப்ப அங்க ஒரு போர்டு பார்த்தேன், தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும்னு அருமையா நம்ம பாப்பா நாட்டு மக்கள் வச்சிருந்தாங்க. உண்மையாவே 33 வருடம் அம்மாவுக்கு தோழியாய் தாயாய் சகோதரியாய் இருந்த நமது பொதுச்செயலாளர் சின்னம்மா இன்னைக்கு ஜெயிலில் இருக்காங்கன்னா அதுக்கு என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியும். அவங்க என்ன யார் வீட்டில் போய் திருடுனாங்களா, இல்லை எங்கேயும் கொள்ளையடிச்சாங்களா? எதுவும் கிடையாது. அரசியல் காரணங்களுக்காக அம்மா அவர்களுடன் நமது குடும்பம் இருந்த காரணத்துக்காக 33 ஆண்டுகளிலே நாம் சந்தித்த சோதனைகளுக்கெல்லாம் அவர்கள் இன்றைக்கு உதாரணமாக இன்றைக்கு சிறைச்சாலையில் இருக்கிறார். அவரால் அடையாளம் காணப்பட்டவர் தான் நமது பகுதியைச் சேர்ந்த சண்டியர். நம்ம சண்டியர் 2000 நான் நம்ம செல்லம்பட்டிக்கு ஒரு கல்யாணத்துக்கு வந்தேன். நான் இப்போ பேரவை செயலாளர், பெரியகுளம் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தப்ப என் கூட காரில் நம்ம பெரியவர் துரை கோவிந்தராஜன், மறைந்த அருமை சோழர் தங்கமுத்து, நம்ம ரங்கசாமி அப்போ மாவட்ட செயலாளர் எல்லாம் வந்தோம். அப்போ ஒருத்தநாடு பகுதியில் வரப்போ ஒருத்தர் முன்னாடி இந்த 16 வயதில் கமலஹாசன் ஓடுவார், அது என்ன பேர் சொல்லுவாங்களா அவருக்கு, அது மாதிரி இப்படி ஓடி போய் கொடிக்கம்பத்தில் எடுத்து கொடுத்தாரு. ஒவ்வொரு கொடிக்கம்பத்திலையும் நிறுத்தி ஓடி போய் அந்த கயிறை எடுத்து கொடுப்பாரு. நான் ஏற்றி வச்சேன். திருப்பி காரில் ஏறிட்டு சொன்னேன், இவர் என்ன தடுமாறி ஓடுறாரு, சரியாக கூட நடக்க முடியல, அவரை வண்டியில் உட்கார சொல்லுங்க, அவர் விழுந்துட போறாருன்னு. அப்போ துரை கோவிந்தராஜன் பெரிய அண்ணன் சொன்னார், அவர் தான் ஒன்றிய செயலாளர் வைத்திலிங்கம் அப்படின்னாரு. அந்த வைத்திலிங்கம் என்னன்னா இன்னைக்கு ரொம்ப அமெரிக்காவிலேருந்து பிறந்து வந்த மாதிரி நீங்கெல்லாம் அந்த ஆளு நன்றியா இல்லைன்னு தோக்கடிச்சதுக்கு நாங்க என்ன பண்ணுவோம் சொல்லுங்க. 2001 அம்மாட்ட சொல்லி சீட்டு வாங்கி கொடுத்தோம் அவருக்கு, அது தப்பா? அமைச்சர் ஆக்கினது தப்பா? 2006 அவரை மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கினீங்க. 11 நீங்க ஆக்கி அமைச்சர் ஆக்கிறது காரணமா இருந்தீங்க. அவர் உங்களுக்கு நன்றியா இல்லைன்னா நீங்க ஆளை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. நாங்க என்ன பண்றது? அம்மாட்ட போய் அழுது இந்த குடும்பத்தால தான் தோத்துட்டேன். உன வெக்கமா இல்லை, உன் சொந்தக்காரங்க இருக்கிற ஊர்ல 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக 2 முறை அமைச்சராக இருந்த உன்னால அங்கேயே உள்ளூர்ல வள போகாத மாடு நீ என்ன போய் அம்மா இறக்கப்பட்டு ராஜ்யசபாவுக்கு அனுப்பி வச்சாங்க. இவருக்கு ஏபிசிடியே படிக்க தெரியாதெல்லாம் அங்க போய் இன்னைக்கு பெரிய தலைவராக வளம் வந்துக்கிட்டு கலெக்டர் மிரட்டிக்கிட்டு இங்க நம்ம நீங்க எல்லாம் இதெல்லாம் உங்க சொந்த காசுல வச்ச தட்டி. அவரு தெரியும், நான் சொல்லி தெரிய தேவையில்லை. 2001 அவர் முதல்ல தேர்தலில் இருந்தப்ப அவருடைய சொத்து மதிப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியும், என்னை விட உங்களுக்கு தான் நிறைய தெரியும். இன்னைக்கு என்னன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க எதனால தோக்கடிச்சீங்கன்னு நம்மளுக்கு தெரியும். 2016 தேர்தல் அப்ப தமிழகம் முழுவதும் ஜெயிக்கிறோம். திரும்பி அம்மா 2011 அப்புறம் திருப்பி ஆட்சிக்கு வராங்க. ஆனா ஒரத்த நாடு புடுங்கிட்டு போயிட்டு நான் கூட நினைச்சேன், என்னப்பா நம்ம ஒரத்த நாட்டுக்காரங்க எல்லாம் இப்படி பண்ணிட்டாங்களே நம்ம அண்ணன் வைத்தியன்னு. ஆனா உண்மையிலே தெரியுது சரியான முடிவு எடுத்திருக்கீங்க நீங்க. வருங்காலத்துல நம்ம சோழ மண்டலத்துல உள்ள ஏரி குளங்களை எல்லாம் நம்ம தூர்வாரி ஒழுங்கா பாதுகாத்தாலே போதும். பார்த்தா கொரடா ஒரு பக்கமா இருக்க ஒரு வாய்க்கா இருக்கு கேனல், அதே மாதிரி தேவையான இடத்துல வெட்டி நீரை சேர்த்து வச்சோம்னா கனெக்ட் பண்ணி மழை காலத்துல நிச்சயம் விவசாயம் மீண்டும் நமது பகுதியில புற்றுயிர் பெறும். வருங்காலத்துல விவசாயம் தான் முக்கியமான தொழிலாக வரும். இப்ப ஐடி அது இது நாங்க எல்லாம் படிச்சுட்டு எல்லாம் உணவு பஞ்சம் வர்ற காலம், மக்கள் தொகை பெருகிட்டு இருக்கு. அங்கெல்லாம் மெட்ராஸ் சுத்தி லேண்டே கிடையாது. இன்னைக்கு எல்லாம் பில்டிங் வந்துட்டு நம்ம பகுதியில விவசாயத்தை நம்பிதான் வருங்காலம் இருக்கு. எப்படி சோழ நாடு சோறு உடைத்துன்னு சொன்னாங்களோ அந்த காலம் திரும்பி வரும். நிச்சயம் நாங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம். நீங்கள் எங்களுக்கு வாழ்வு கொடுங்கள். அம்மாவின் ஆட்சியை மீண்டும் தமிழகத்திலே கொண்டு வருவதற்கு நீங்கள் எங்களுக்கு
ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்றுதான் கேட்க வந்திருக்கின்றேன். நமது பகுதியிலே படித்த இளைஞர்களுக்கு நிச்சயம் வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவோம். தமிழகத்திலே உள்ள இளைஞர்களிலே 70% மேல் நமக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. நமது ஒரத்தநாடு தொகுதி எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் சென்னையில் எப்படி ஆர்கே நகர் இருக்கோ அதே மாதிரி தான் கன்னியாகுமரி அப்படிதான் இருக்கு. கொங்கு பாட்டில் உள்ள கோயம்புத்தூரும் அப்படிதான் இருக்கு. ஊட்டி அன்னைக்கு போயிருந்தாங்க தலைவர் பிறந்தநாள் அன்னைக்கு இரவு 10 மணிக்கு கூட அந்த குளூர்ல தாய்மார்களும் இளைஞர்களும் எங்களை வரவேற்றாங்க. இதுதான் உண்மை. நம்ம ஆம்பலாப்பட்டில் உள்ள பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஆண்டாள் ஏரி மற்றும் இரும்பக்குளம் ஏரிய நிச்சயம் புனரமைத்து தருவோம். அதுமாதிரி இங்க உள்ள கட்டப்பட இருந்த திருமண மண்டபத்தை நம்ம சண்டியர் மாத்திட்டு போயிட்டாரா, நிச்சயம் நம்ம ஊருக்கும் நம்ம சட்டமன்ற உறுப்பினரா யார் வருவார்னு உங்களுக்கு தெரியும். நம்ம கேண்டிடேட்டு யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஜெயிச்ச உடனே முதல் நிதியில நம்ம ஊருக்கு திருமண மண்டபம் கட்டி கொடுக்க போறோம். எதுக்கு சொல்றேன்னா இது உங்கள் அரசாங்கமா தான் இருக்கும். தலைவர் எப்படி தலைவருடைய அரசாங்கம் இருந்ததோ அம்மாவுடைய அரசாங்கம் மாதிரி இது மக்களுக்கான அரசாங்கமா இருக்கும். அதனாலதான் மக்கள் சந்திப்புங்கிற பெயரை வச்சதே நம்ம லிங்கசாமி அண்ணனும் உங்க சேகரும் தான். நம்ம காளிமுத்து அண்ணனுடைய பையன் டேவிட் அண்ணாதுரை தான் புரட்சி பயணங்கிற வார்த்தையை சேர்த்து வச்சாரு. உண்மையாவே அது புரட்சி பயணமா தான் இருக்கு. நான் இன்னைக்கு 2ஆம் தேதி வடக்கு மாவட்டத்துல முதல் கட்டமா சோழபுரத்துல தொடங்கி 6ஆம் தேதி திருவையாறுல முடிக்கிற வரைக்கும் இரவு 11 மணிக்கு இப்ப கூட கொஞ்சம் பனி குறைஞ்சிருக்கு. அன்னைக்கு 11:30 மணிக்கு போறோம் திருவையாறுல. அப்பயும் இதே மாதிரி மக்கள் எழுச்சியா பெரியவர்களும் தாய்மார்களும் அங்க எங்களுக்கு ஆதரவு கொடுத்து இந்த ஆட்சிய வீட்டுக்கு அனுப்புங்க. அது குறிப்பா இளைஞர்கள்லாம் எழுச்சியா இருந்து நிச்சயம் அம்மா அவர்கள் ஆட்சியை உருவாக்குவோம் அப்படிங்கிறதுக்கு எல்லாம் எங்களுக்கு ஆதரவா இருக்கிறது தான் உண்மை. இப்ப நம்ம எல்லாம் விரும்பாத ஒண்ணு நீட் தேர்வு. அம்மா இருந்த வரைக்கும் அதை எதிர்த்தாங்க. நம்ம பகுதியில் எவ்வளவு பேர் படிச்சு இங்க இருந்து IAS ஆபீசர் வந்திருக்கீங்க. ஒரத்தநாட்டுல இருந்து தான் டைரக்ட் IAS படிச்சவங்க எல்லாம் நம்ம ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. உங்களுக்கு தெரியும். நீதிபதியா இருக்கிறவங்க, பல துறைகள்ல முன்னேறினவங்க, அது மாதிரி வெளிநாட்டுல இன்னைக்கு நம்ம ஒரத்தநாடு பகுதியை சேர்ந்தவர்கள் எவ்வளவு பெரிய நிறுவனங்கள்ல பணியாற்றுறாங்கன்னு தெரியும். நிச்சயம் வருங்காலத்துல நமது பகுதி முன்னேறிய பகுதியாக தண்ணீர் பற்றிய பகுதியாக உருவாவதற்கும் நமது பகுதியின் தேவைகளை நிறைவேற்றி தரவும் அம்மா அவர்கள் ஆட்சியை மீண்டும் உருவாக்குவதற்கும் இப்ப நம்ம 18 MLA-க்களோட MLA பதவி நீக்கினது செல்லாதுங்கிறது நீதிமன்றத்தில் நிச்சயம் நம்மளுக்கு சாதகமா வரும். இந்த ஆட்சி முடிவுக்கு வரும். 6 மாசத்துக்குள்ளார தேர்தல் வரும். இந்த துரோகிகளை, இந்த ஊழல்வாதிகளை, இந்த கொள்ளையர்களை வீட்டுக்கு விரட்டி விட்டு நிச்சயம் அம்மா அவர்கள் ஆட்சி அமைப்போம். நிச்சயம் உங்கள் வீட்டு பிள்ளைகளாக, உங்களின் சேவர்களாக நாங்கள் செயல்படுவோம் என்ற உறுதியை கூறி நீங்கள் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும். எப்பொழுது தேர்தல் வந்தாலும் உங்களது வேட்பாளரை, நமது குக்கர் சின்னத்தில் போட்டியிட போகின்ற வேட்பாளரை, காரணம் குக்கர் சின்னத்தில் ஜெயிச்சுதான் ரெட்டையிலையை நம்ம மீட்க முடியும். இப்ப அதை நீதிமன்றத்தில் போராடினாலும் நம்ம புதிய பெயரில் கட்சி ஆரம்பிக்கணும்னு கேட்டிருக்கோம். அதே மாதிரி குக்கர் சின்னம் வேணும்னு நீதிமன்றத்தில் டெல்லியில் கேட்டிருப்போம். நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க, பத்திரிகையில் படிச்சிருப்பீங்க. அடுத்த வாரத்தில் அதுக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு தீர்ப்பு நீதிமன்றத்தில் கிடைக்கும். குக்கர் சின்னத்தை பெறுவோம். இல்லைன்னா எந்த சின்னம் வந்தாலும் நீங்க வாக்களிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஏற்கனவே தொப்பி சின்னத்தில் நின்னோம், ஜெயிச்சிருவோம் தெரிஞ்சிச்சு. ஆனால் எலெக்ஷன் நிறுத்திட்டாங்க. நம்ம சேகர் மாதிரி உள்ள நம்ம மாவட்ட செயலாளர், நம்ம தொண்டர்கள்லாம் என்கிட்ட தொப்பி வேணும்னாங்க. இல்லப்பா எது வந்தாலும் பார்த்துக்கணும். அன்னைக்கு எங்களை சுயேட்சையா கியூவில் உட்கார வச்சிருந்தாங்க. எங்க குக்கர் சின்னத்தை வாங்கிட்டு வந்தோம். இன்னைக்கு தமிழ்நாடு இன்னைக்கு இது வரைக்கும் இடைத்தேர்தலில், அதுவும் ஆளுங்கட்சி ஜெயிச்சிட்டு இருக்க காலத்துல ஒரு இடைத்தேர்தல்ல ஒரு சுயேட்சை ஜெயிச்சதா வரலாறே கிடையாது. அது ஆர்கே நகர் தொகுதி மக்கள், அம்மா தொகுதி மக்கள் செய்திருக்காங்க. அது போல பல அரசியல் சாதனைகளை நீங்கள் செய்து காட்டணும். ஒரத்தநாடு தொகுதி தான் தமிழ்நாட்டிலே அதிக வாக்கு வித்தியாசத்துல நம்ம வேட்பாளர் ஜெயிச்சாருங்கிற பெருமையை எங்களுக்கு சேர்த்து காமிக்கணும்.
இன்னொரு ஆள் ஆட்டோமேட்டிக்காக டெபாசிட் போயிடுவார். அதை நீங்கள் செய்து காமிக்கணும். இதுதான் நான் உங்களுக்கு வைக்கிற கோரிக்கை. நிச்சயம் நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அனைவருக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மீத்தேன் அதான் நம்ம வச்சிருக்க அன்னைக்கு கதிராமங்கலம் போயிருந்த அவங்களெல்லாம் பார்த்த மீத்தேன், ஹைட்ரோ கார்பன், அதான் முன்னாடியே சொன்னேன். வைரமே கிடைச்சாலும் எங்களுக்கு தேவையில்லை, உங்களோட சேர்ந்து நாங்க போராடும். அததான் சொன்னேன். மீத்தேன்ல நான் வைரமே கிடைச்சாலும் எங்களுக்கு தேவையில்லைன்னு தான் நான் சொன்னேன். நமது வடக்கு கோட்டை, திருநெல்லூர், சங்கரனார் குடிகாடு, பொய்யுண்டார் குடிகாடு, சோழகன் குடிகாடு, வடக்கு ஆம்பலாப்பட்டு, தெற்கு ஆம்பலாப்பட்டு, சிவகொல்லை ஆகிய இடங்களில் மீத்தேன் மற்றும் ஹைட்ரோ கார்பன் 2ஆம் கட்ட ஆய்வு பணிகளை தொடங்குவதாக கூறினார்கள். அதையெல்லாம் உங்கள் ஆதரவோடு நாங்கள் நிச்சயம் தடுத்து நிறுத்துவோம். குக்கரை எனக்கு அறிவிச்சிட்டு இதை மாதிரி அங்கே ஓட்டு கேட்கறதுக்காக தங்கத்தமிழ் செல்வர், ரங்கசாமி எல்லாம் அங்கே வெயிட் பண்ணிட்டு அங்கே போனால் வீட்டில் வீட்டில் அம்மாலாம் தலையில் குக்கரை வச்சுட்டு நான் போகிற இடம் காமிச்சிட்டு இருக்காங்க. எது எது நரேந்திர மோடி கேளுங்க. அங்கே போனால் நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க. நான் போகிறேன், எனக்கு முன்னாடி எல்லா வீட்லையும் குக்கர் தூக்கி மேலே வச்சுட்டாங்க. அன்னைக்கே முடிவாயிட்டு நம்ம வைத்திலிங்க தெரிஞ்ச வீடு வீடாக போய் 6000 ரூபா கொடுத்துட்டு அது மாதிரி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவங்க நம்ம கூவத்தூர் பழனிசாமி, பன்னீர்செல்வம் பேர் 33 பேர் இருக்காங்க அமைச்சரவையில். எனக்கு குக்கர் சின்னத்தோட நம்பர் 33 பேரையும் க்ளோஸ் பண்ணுறதுக்காக ஆர்கே நகரில் எனக்கு 33வது இடம். குக்கர் சின்னத்தை ஒரு 10 நாளில் மக்கள் அங்கே நாங்கள் எடுத்துகிட்டு போகல, தெருவாக வீடு வீடாக குக்கர் எடுத்துகிட்டு வந்தாங்க. அங்கே உள்ள தாய்மார்கள்லாம் எங்களுக்காக போய் ஓட்டு சேர்த்தாங்க. அங்கே வந்து பூத்தில் வந்து ஏஜெண்டாக பெண்களே அமருவாங்க. அங்கே வந்து இருந்து எப்படி 72 தலைவர் காலத்தில் கேள்விப்பட்டிருக்கோம், திண்டுக்கல் பை எலெக்ஷன் மாதிரி நடந்துச்சு. அதில் இவ்வளோ வாக்கு வித்தியாசத்தில் நாம் மோடி நம்ம ஏமாத்த நம்மளை யாரும் ஏமாற்ற முடியாது. நீங்க இருக்கிற வரைக்கும் என்ன ரெட்டையில குடிக்கிட்டதுனால யாரு நம்மளுக்கா நஷ்டம்? அவங்களுக்கு தான் நஷ்டம். ரெட்டையிலையை நம்பிட்டு 150 கோடி ரூபாய் செலவு பண்ணி டெபாசிட் வாங்குறதுக்குள்ள டங்குவார் அங்க அருந்து போயிட்டாரு. இன்னைக்கு கூட தங்கமணின்னு ஒரு அமைச்சர், இந்த நாமக்கல்ல இருந்து ஒரு ஆளு, பழைய செல்வ கணபதிக்கு எப்படி தங்கமுத்துக்கு நம்ம வைத்திலிங்க பின்னாடி பை தூக்கிட்டு நிற்கிற மாதிரி முன்னெல்லாம் நான் போய் சொல்றேடா. வைத்திலிங்கத்தை நம்மளுக்கெல்லாம் அறிமுகப்படுத்தின யாரு? தங்கமுத்து. தங்கமுத்து பின்னாடியே அந்த சப்பாடி மாதிரி ஒரு பேக்கை தூக்கிட்டு போயிட்டு இருந்தாலும் தான் இந்த ஆளு. கரெக்டா இல்லையா உங்களுக்கு? அதே மாதிரி அப்ப செல்வ கணபதினு ஒரு அமைச்சர் இருந்தார். அவர் இப்ப திமுக போயிட்டாரு. இந்த தங்கமணி தொந்தரவு தாங்காம போனால்தான் அவர் பின்னாடி மஞ்சப்பை தூக்கிட்டு போவார் தங்கமணி. அவர் நேற்று சொல்றாரு தினகரன் யார்? இவங்கெல்லாம் 2006 தான் வெளியிலே தெரியும். நாங்கெல்லாம் இதே நம்ம ஒருத்தர் நாட்டுக்கு 88 அம்மா வந்து கிராமம் வந்தப்ப கூட டாப்ல வேலை உட்காந்து வந்தவனா என்னை பார்த்து யாருன்னு கேட்கிறாரு அவரு. இந்த ஒரு 5-6 மணி இருக்காங்கல்ல, இவங்க அத்தனை பேரையும் மூட்டை கட்டிட்டா இவங்க எல்லாரும் இந்த 5-6 பேரு இப்ப வந்து எம்எல்ஏ எல்லாம் எங்க எம்எல்ஏ பதவி போயிடுமோன்னு பயந்துட்டு உட்காந்துருக்காங்களே தவிர, அதுக்குதான் இன்னைக்கு நான் கதிராமங்கலம் போனப்ப கேட்டாங்க, நீங்க ஆட்சியை கவுப்பீங்களா, ஏன் மாற்று வழி இருக்குன்னு. நான் சொன்னேன், நான் கவுக்கணும்னு தான் சொல்றேன். ஏன்னா இவங்களாம் அயோக்கிய பசங்களை காலி பண்ணாதான் மக்களுக்கு பிடிக்கும். மக்கள் எங்க போனாலும் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும், அங்கே கோயம்புத்தூர் போனாலும் சரி, ஊட்டிக்கு போனாலும் இந்த ஆட்சியை கவுத்திருப்பான்னு தான் சொல்றாங்க. ஆனால் நீங்க ஆட்சியை கவுக்காம இருக்க நிறைய சட்டமன்ற உறுப்பினர்லாம் இப்போ ஆர்கே நகர் எலெக்ஷன் முடிஞ்சதோ கவர்மெண்ட்டை கவனிக்க மாட்டேன்னு சொல்லுங்க, நாங்களாம் கூட வந்துடுறோம். நான் என்ன சொன்னேன், எனக்கு ஒன்றும் முதல்வர் ஆசையெல்லாம் இல்லை. நான் வந்து
நம்ம தியாகிகளான 18 பேர், ரங்கசாமி, தங்கத்தமிழ்ச்செல்வன், வெற்றிவேல், செந்தில் பாலாஜி, பழனியப்பன், இந்த மாதிரி 18 பேர் கட்சிக்காக பதவியை தியாகம் பண்ணியிருக்க ஒரு ஆள் ஆக்கிறேன் வாங்கப்பான் இருக்க. இவங்களுக்கு உடனே பயம் வந்துட்டு, யாருக்கு? தங்கமணிக்கலாம் எல்லாம் ஓடி. நீங்க பாருங்க, அதுக்கு பதில் சொல்ற மற்ற அமைச்சர் யாரும் சொல்றாங்களா? செங்கோட்டையனை கேட்டா கும்பிட்டு ஓடுறாரு. ராஜேந்திர பாலாஜி பதிலே சொல்லாம போறாரு. ஏன்னா அவங்களுக்குலாம் ஏற்கனவே ஆரம்பிச்சுட்டாங்க வேலையை. துரோகம் பண்ணவனுக்கு இன்னைக்கு வாழ்ந்ததா சரித்திரம் கிடையாது. இவங்களெல்லாம் முதல்வர் ஆக்கினது உங்களுக்கு தெரியும். நம்ம சின்னம்மா எம்ஜிஆர் இறந்த பிறகு அவருடைய மனைவி ஜானகி அம்மாவிலேயே ஆட்சி அமைக்க முடியல. ஆனா நம்ம தலைவர் அம்மா இறந்த பிறகு ஆட்சி அமைக்கிறதுக்கு சின்னம்மா சொன்னது நம்ம எம்எல்ஏ எல்லாம் ஓட்டு போட்டாங்க. பழனிசாமிக்கு என்ன, ரங்கசாமி என்ன அவர் ஓட்டு போட்டுருவாரா? சின்னம்மா சொன்னதுனால அவரை முதல் மந்திரியா ஒத்துக்கிட்டாரு. அதுதாங்க அங்கதாங்க பார்த்து பேசுறேன். இன்னைக்கு கேட்டா எல்லாம் மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சு வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஆட்சி இருக்கிற வரைக்கும் ஓட்டலான்னு பார்த்தீங்கன்னா பஸ் கட்டணத்தை 60% உயர்த்திட்டு கேட்டா நிதி இல்லைங்கிறாங்க. அங்க மோடியோட எல்லாம் கைத்தடி மாதிரி இவங்க இருக்கிறவங்க. மோடி வைத்திலிங்கத்துக்கு பயமே. அந்த அன்புநாதன் மேட்டர்ல நீங்க வைத்திலிங்க இங்க வர்றப்ப அன்புநாதன் உன்னை பார்க்கணும்னு சொன்னாரு சொல்லுங்க, கார் எடுத்து ஓடிய போயிடுவாரு. அன்புநாதன் சொன்னா போதும், வைத்திலிங்க ஒரு இடத்து பயமே. அதான் இதுதான் உண்மை. நான் சொல்றது ஏதோ கூட்டி குறைச்சி சொல்லல. இன்னைக்கு யாரு? சரி சரி சரி. இப்ப நம்ம பகுதியில் உள்ள இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை அம்மா அவர்கள் ஆட்சி உருவான பிறகு நிச்சயம் அமைத்து தருவோம். இந்த மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் இதெல்லாம் கிடைக்காது. நம்ம ஊரில் விவசாயம் தான். பூமிக்கு கீழே வைரமே கிடைச்சாலும் அதெல்லாம் எங்களுக்கு வேணாம். லட்சம் கோடி வருமானம் வந்தாலும் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு தேவையானது விவசாயங்கிறது தான் உங்களோட கோரிக்கை. அதை நிச்சயம் நாம் உருவாக்கி காப்போம். நம்ம பக்கத்தில் நீங்கள் கேட்டிருக்கீங்க, நம்ம விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கை இடையணி ஏரியை புனரமைக்க வேண்டும், கண்ணுக்குடி மயில் ஏரி மற்றும் புதிய ஏரியை புனரமைக்க வேண்டும், திருமங்கல கோட்டையில் திருமூர்த்தி ஏரி புனரமைக்க வேண்டும். இதே மாதிரி நமது சோழ நாட்டில் உள்ள ஏரி குளங்கள் மாத்திரம் இல்ல, தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை ஏரி குளங்களையும் நம்ம தூர்வாரி, நம்ம எப்படி இங்கே நம்ம கொரடா ஒரு வழியாக வருது ஒரு கேனல், அது மாதிரி எல்லாத்தையும் இணைச்சாலே போதும். நம்ம கர்நாடகாட்டெல்லாம் கஞ்சிக்கிட்டு இருக்க வேணாம். மழை காலத்தில் வர்ற தண்ணியை சேமித்து வச்சாலே போதும். அதை நிச்சயம் நம்ம செய்வோம். நம்ம ஊரில் விவசாயம் பெருகும். யாருக்கு நம்ம யார்கிட்ட போய் மண்டிட்டு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஆட்சி வீட்டுக்கு போகிறது நாட்கள் எண்ணப்படுகின்றன. நம்ம 18 எம்எல்ஏக்கள் கேஸில் நல்ல தீர்ப்பு வரும்னு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வந்த உடனே அவங்க ஆட்சி முடிஞ்சிடும். அதனாலதான் சட்டசபை பட்ஜெட் தொடரில் அம்மா படத்தை திறக்கலாம். பயந்துக்கிட்டு முன்னாடியே திறக்கிறதுக்கு காரணம் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்காமல் போயிட போகுது. 18 எம்எல்ஏ ஜெயிச்சுட்டா இவங்க பட்ஜெட்டே தாக்க முடியாமல் போயிடுங்கிற பயத்தில் தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நிச்சயம் நமது பகுதியில் என்னென்ன தேவையோ உங்களுக்கு தெரியும். உங்கள் தொகுதியில் யார் வேட்பாளர் அடைக்க போறா அவரை நீங்கள் நிச்சயம் வெற்றி பெற செய்வீர்கள். நீங்கள் வீட்டு வசதித்துறை தான் வீட்டை ஒன்றி வசதி பண்ணிட்டதுனால நீங்கள் வீட்டுக்கு அனுப்பிட்டீங்க, அது வேற விஷயம். ஆனால் உங்களுக்கு தெரியும், தேர்தல் வந்தால் நம்ம தொகுதியில் சின்னம்மாவோட வேட்பாளர் யார் இருப்பான்னு உங்களுக்கே தெரியும். நம்ம தொகுதி மாத்திரம் இல்லை, நம்ம சோழ மண்டலத்தில் வரலாறு படைக்கிற மாதிரி நீங்க எல்லா தொகுதியிலையும் நம்ம வெற்றி பெற்றோங்கிற வரலாறை நம்ம சோழ மண்டல மக்கள் நிச்சயம் கொடுப்பாங்க. நமது பகுதி விவசாய பகுதி நிச்சயம் பாதுகாக்கப்பட்ட விவசாய மண்டலமாக உருவாக்கி காட்டுவோம். விவசாயம் தான் நம்மளுக்கு பிரதான தொழில். இங்க மீத்தேன் எடுக்கிறேன், அதை எடுக்கிறேன், இதை எடுக்கிறேன் வர்றவங்க எல்லாம் அம்மா எப்படி தடுத்து நிறுத்தினாங்களோ அது மாதிரி உள்ளாரே விட மாட்டோம். நம்ம வைரமே வெட்டி எடுத்தாலும் எங்களுக்கு வேணான்னு சொல்ற ஆளுங்க. நம்மளுக்கு நெல் விவசாயம் அதுதான் முக்கியம். தமிழ்நாட்டுக்கே சோறு போடுற
தஞ்சாவூர்ல போய் பெட்ரோல் எடுக்கிறேன், வாயு எடுக்கிறேன்னா இதெல்லாம் எந்த எந்த ஊருக்கு அடுக்குவது? அதனால நிச்சயம் அதெல்லாம் தடுத்துருவோம். அதே மாதிரி இளைஞர்களுக்கு, படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவதற்கு அனைத்து முயற்சிகளையும் எடுப்போம். இப்ப நீட் தேர்வு அம்மா இருந்த வரைக்கும் சண்டை போட்டு பார்த்தாங்க. அம்மா போனது இன்னைக்கு இங்க அலோவ் பண்ணி, பாவம் அனிதான்னு ஒரு பொண்ணு எவ்வளவு மார்க் எடுத்து, அதனால இது மாதிரி மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்தி நீங்க வந்து பாராளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் ஒன்னாதான் வரும். நீங்க ரெண்டுக்கும் நம்ம ஆளுகளை அங்க அனுப்பி வச்சாதான் மத்தியில யாரு வந்தாலும் சரி நம்ம கேட்கறதெல்லாம் கொடுப்பாங்க. அம்மா 50 MP வச்சிருந்ததுனாலதான் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. அது நான் கேட்கறது ஏதோ நாங்க பழனிசாமி மாதிரியோ பன்னீர்செல்வம் மாதிரியோ சுருட்டிட்டு ஓடிடலாங்கிறதுக்காக கேட்கல. நம்ம ஊருக்கு செய்யணும், உங்களுக்காக பணி செய்யணும்னா நீங்க நாங்க வந்து வேணும்னா எங்களுக்கு பணம் காசு வேணா அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருக்க முடியுமா எங்களால? அது வேணா, கட்சி முக்கியம் மக்கள் முக்கியம் நிக்கிறதுனாலதான் இவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிறோம். நீங்க சுயேட்சையா நீங்க போய் அங்க நிக்க வேண்டி இருந்துச்சு. மக்கள் ஆதரவோட, தொண்டர்கள் ஆதரவோட நீங்க ஜெயிக்க வச்சதுனால இன்னைக்கு என்ன நீங்க இவ்வளவு பெரிய ஆள் ஆக்கியிருக்கீங்க. நான் ஒன்னும் புரட்சி தலைவர் கிடையாது, அம்மா கிடையாது, சூப்பர் ஸ்டார் கிடையாது, சாதாரண பக்கத்துல இருக்க மன்னார்குடியில உள்ளவன் தானா. என்ன இன்னைக்கு நீங்க எல்லாம் சேர்ந்துதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஆளா உருவாக்கி இருக்கீங்க. இது வந்து அதுக்கு காரணம் நிச்சயம் நீங்க அம்மாவுக்கு விசுவாசமாக இருக்கணும், மக்களுக்கு விசுவாசமாக இருக்கணும். தொண்டர்கள் பலம் நமக்கு தான் இருக்கு. அம்மாவுடைய தொண்டர்கள்ல 90% நம்ம கூட இருக்காங்க. எம்எல்ஏக்கெல்லாம் பதவி போடுங்கிற பயத்துல இருக்கிறவங்க வந்துருவாங்க. இந்த 18 எம்எல்ஏ கேஸ்ல ஜெயிச்சு வந்தா அங்க கூடாரம் காலி ஆயிடும். நிச்சயம் மீண்டும் தமிழகத்தில் அம்மாவுடைய ஆட்சி அமைப்போம். நமது ஏழை எளிய மக்கள், விவசாய பெருங்குடி மக்கள், மாணவர்கள், இளைஞர்கள் எல்லோருக்கும் தேவையான அனைத்தையும் செய்ய போகின்ற அரசாக உங்களின் அரசாக இருக்கும். இப்ப தலைவர்லாம் சினிமால நடிச்சு அவர் தலைவரானவர். இங்க என்ன நீங்க தான் சேர்ந்துதான் ஆக்கிருக்கீங்க. கரெக்டா? நான் ஒண்ணு கனவு கூட கண்டதில்லை. அதெல்லாம் நான் MP அம்மா ஆக்குனாங்க என்ன பெரிய குளத்துல, அங்க ஆண்டிப்பட்டி இங்கெல்லாம் சுத்தி வந்துட்டு இருந்தேன். அப்புறம் இந்த பசங்க நம்ம துரோகிகள் செய்த சதியால அம்மா என்ன வீட்டுக்கு போயிட்டு வாப்பாண்டாங்க. திருப்பி இப்ப சின்னம்மா என்ன வந்து கொண்டு வர்ற சூழ்நிலை வந்துச்சு. RK நகர்ல எல்லாம் சேர்ந்து நிறுத்தினீங்க, என்ன ஜெயிக்க. நான் போய் ஓட்டு கேட்டதோட வேலை முடிஞ்சிச்சு. எல்லாம் அங்க ராப்பகலா உழைச்ச காரணத்தினாலதான், மக்கள் ஆதரவா இருந்த காரணத்தினாலதான் நான் இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கேன். அதனால உங்களில் ஒருவனாக, உங்கள் வீட்டு பிள்ளையாக நான் நிச்சயம் செயல்படுவோம். இந்த சண்டியர் மாதிரிலாம் பதவி வென்றால் கொம்பு முளைச்சு போற ஆள்லாம் கிடையாது. உங்க வீட்டு பிள்ளைய நாங்க என்னைக்கு இருப்போம். சேகரை பத்தி உங்களுக்கு தெரியும், வெங்கசாமியை பத்தி உங்களுக்கு தெரியும், அவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு தெரியும். எவ்வளவு உயர்வு வந்தாலும் தேர்தல் வந்தா உங்கள்கிட்ட வரணும்னு எங்களுக்கு தெரியும். நாங்க மற்றவங்க மாதிரி கண்ணு மறைச்சி போடுற ஆளு கிடையாது. அதனால எங்களை வந்து நீங்க தமிழ்நாட்டுக்கு வாய்ப்பு கொடுங்க. நிச்சயம் நமது தொகுதியோட தேவைகள் மாத்திரமல்ல, தமிழ்நாட்டு தேவைகள் செய்து நம்ம மாநிலம் ஒரு சிறந்த மாநிலமாக உருவாவதற்கு நிச்சயம் நிச்சயம் நாங்கள் முயற்சி செய்வோம். இன்னும் எங்க மேல நம்பிக்கை வச்சு நீங்க ஆதரவு கொடுக்கணும்னு கேட்கத்தான் இன்னைக்கு வந்திருக்கேன். நமது பகுதியில அருமுலை கிராம ஏரியை தூர்வாரி சுமார் 10 ஆண்டுகள் ஆகிறது. விவசாயத்தை காப்பாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் கேட்டிருக்காங்க. நிச்சயம் அது மாதிரி செய்வோம். ஒக்கநாடு கிளையூரில் பல கோடி ரூபாயில் உருவாக்கப்பட்ட நீரேற்று நிலையம் பல ஆண்டுகளாக இயங்காமல் சுமார் 3000 ஏக்கர் விளைநிலம் விவசாயம் செய்ய முடியாத நிலையில் உள்ளது. இது பொதுப்பணித்துறை மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி சமையன் குடிக்காடு கிராமம் நாடு சுதந்திரம் அடைந்ததிலிருந்து அரசு பஸ் போக்குவரத்து இன்றி இருக்கும் அவ்வளவு உள்ளது. ஏன் நம்ம சண்டியர் அதெல்லாம் செய்யலையா? 3 பேருட்டு இருந்தாருங்க, அதான் தோக்கடிச்சிட்டீங்க. வேற ஒண்ணும் இல்ல. நம்ம தொகுதியிலேயே மிகப்பெரிய ஏரியான ஒக்கநாடு, மேலையூர், வெள்ளையன் ஏரி தூர்வாரப்படாததால் ஆக்கிரமிக்கப்பட்டும் சுற்றுச்சுவர் இன்றி மதகுகள் இல்லாமலும் சுமார் 5000 ஏக்கர் பாசன வசதி திட்டு கிடைக்கிறது. இதை நிச்சயம் சீரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுபோல குளமங்கலத்தில் துணை மின் நிலையம் நீண்ட நாள் கனவாகும், அதை நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மாதிரி ஒக்கநாடு கிளையூர் மக்கள் வேண்டுகோளுக்கு ஏற்ப நமது ஊரில் கண்ணனாறு என்ற வடிகால், அந்த ஆற்று நீரை விவசாயத்திற்கு பயன்படுத்த நீரேற்று நிலையம் உள்ளது. இதில் வீணாகும் நீரை தேக்க அணை கட்டி தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம்.
இதை எந்த அரசியல்வாதிகளையும் கண்டுகொள்ளவில்லை. நாங்க அரசியல்வாதி இல்ல, சமய சந்தர்ப்பத்தால சூழ்நிலை காரணமா அரசியலுக்கு வந்திருக்கோம், அவ்வளவுதான். நிச்சயம் நமது பகுதி மாத்திரம் இல்ல, நமது சோழ மண்டலத்து மாத்திரம் இல்ல, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஏரிகளையும் குளங்களையும் நான் ஒழுங்கா பராமரிச்சாலே போதும். கர்நாடகாவில் போய் நம்ம கை கட்டி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. மழை காலத்தில் வர்ற நீரை தேக்கி வச்சு தேவையான இடங்கள்ல கால்வாய் வெட்டி நிச்சயம் சரி செய்வோம். வருங்காலத்தில் சோழ நாடு சோறு உடைத்துங்கிற பழமொழியை மீண்டும் புதுப்பிக்கின்ற விதமா செயல்படுவோம். இது உங்களுக்கு தெரியும், நம்ம சட்டமன்ற உறுப்பினர் கேண்டிடேட் யாருன்னு. அவர் வந்து அதெல்லாம் செஞ்சு கொடுப்பாரா செஞ்சு கொடுக்க மாட்டாரா, அதை நீங்க சொல்லுங்க. உங்க சார்பா நான் அவர்கிட்ட சொல்றதுதான் படிச்சு காமிக்கிறேன், வேற ஒண்ணும் கிடையாது. திருப்பி நான் ஞாபகத்தில் வச்சுட்டு என்ன பண்ணியாச்சா அப்படின்னு கேட்கறதுக்கு தான். கரெக்டா சார்? சார் அதனால யாரு யார் நம்ம காமராஜா? நான் காமராஜ் போய் அங்க திருவாரூர் மாவட்டம் போறப்ப வச்சுக்கலாம், நீங்க இங்கே பேச சொல்றீங்க. காமராஜ் அதான் ஆர் காமராஜ் உணவு அமைச்சர். பாவம் நம்ம எஸ் காமராஜ் இங்க இருக்காரு, அவரை தான் ஜெயிக்க விடாம அங்க காமராஜ் எல்லா வேலையும் பண்ணாரு. அப்ப நம்ம இங்க சண்டியருக்கு அண்ணன் நம்பால அங்க சண்டியர் கூட கொஞ்சம் பார்த்தா சிரிப்பாரு, சிரிக்க காசு கேட்பாந்தாரு. பார்த்துருக்கீங்களா நீங்க? மூஞ்ச பாருங்க, உருன்னு எப்பயுமே எதையோ பறி கொடுத்த மாதிரி. நான் ஏற்கனவே சொன்ன அவர் கோவம் வந்துட்டு, மன்னார்குடி காலேஜில் படிக்கிறப்ப நம்ம ஒன்றிய செயலர் அண்ணாதுரையோட வேஷ்டியை அவுத்து கழட்டி வைக்க முடியாது, ரூம்ல கழட்டி மாத்து வேட்டி இல்லாத ஆளு. உண்மை பதில் சொல்ல சொல்லுங்க. வந்து நம்ம ஊர் தானே. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காமராஜர் நீங்க கையில பிடிக்க முடியாது. உணவு அமைச்சர்னு பேர், அவர் வீட்டில் ஒண்டிதான் சாப்பாடு நடந்துட்டு இருக்கு. ரேஷன் கடையில எல்லாம் முடியாச்சு. இன்னும் 2 மாசத்துல அரிசி கூட வராது, உளுந்து வரல, ஜீனி விலையெல்லாம் எங்கேயோ போயிட்டு. இவங்க ஐடியாவை இந்த உணவு பாதுகாப்பு சட்டத்தை வந்து இங்க திறந்து விட்டதுனால ரேஷன் கடைகளை மூடுற நிலை நிச்சயம் வந்துடும். காமராஜர் கேட்டா அதெல்லாம் இல்லைன்னு சொல்லுவாப்புல. அங்கேயும் என்னன்னா இந்த நிர்வாகிகள்லாம் ஆட்சி இருக்கிறதுனால விட்டுக்கிட்டு இருக்காங்க. சுத்தமா நீங்க எப்ப பார்த்தாலும் சிரிச்சுட்டு இருப்பாரு காமராஜ். பார்த்துருக்கீங்க முகத்தை பாருங்க, அப்படி சிரித்த முகம்னா அதான் அந்த காமராஜ். அடுத்தது அவர் நன்னிலத்தில் இருந்தாலும் சரி, மன்னாருடைய எல்லாரும் டெபாசிட் போகுது. எல்லாத்தையும் நீங்க செய்யதானே போறீங்க. ஒருத்த நாடு மாதிரி தான் நடக்க போகுது எல்லா இடத்துலயும். அதனால நன்னிலம் பக்கம் திரும்பி கூட போக முடியாது அங்க நம்ம. ஆமா, இவங்க எல்லாருமே எப்படி ஆர்கே நகர் ஒரு வரலாறு படைத்ததோ அதுபோல எப்பொழுது தேர்தல் வந்தாலும் தமிழ்நாட்டில் மாபெரும் வரலாறை நீங்கள் படைப்பீர்கள் என்று தெரியும். உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவை. நிச்சயம் உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்களில் ஒருவனாக நாங்கள் இருந்து செயல்பட்டு நமது பகுதியின் தேவைகளை நிச்சயம் நிறைவேற்றி தருவோம். சாமானிய மக்களை பாதிக்கின்ற பேருந்து கட்டணத்தின் திடீரென்று இந்த அரசாங்கம் கிட்டத்தட்ட 60% மேல் உயர்த்தி இருக்கின்றார்கள். தமிழகத்தில் இன்றைக்கு தினமும் 2 கோடி பேர் அரசு பேருந்திலே பயணம் செய்கிறார்கள். அதில் கிட்டத்தட்ட 23,000 பேருந்துகள் தமிழகம் முழுவதும் இயங்குகின்றன. அதில் 12,000 பேருந்துகள் நமது கிராமப்புறங்களில் தான் மக்களுக்கு உபயோகமாக இருக்கின்றன. மக்களை பாதிக்கின்ற இந்த பேருந்து கட்டண உயர்வை நிச்சயம் நாம் குறைத்து மக்கள் ஏற்றுக்கொள்கின்ற விதமாக, எப்படி புரட்சி தலைவர் அவர்கள் காலத்திலும் அம்மா அவர்கள் காலத்திலும் ஏழை எளிய சாமானிய மக்கள் ஏற்றுக்கொள்கின்ற அளவுக்கு இந்த பேருந்து கட்டண உயர்வு இருந்ததோ அது போன்ற ஒரு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற பேருந்து கட்டணத்தை நிச்சயம் நிர்ணயம் செய்து மக்களுக்கு பாதுகாப்பான சிறப்பான ஒரு அரசாங்கத்தை நிச்சயம் நாங்கள் அம்மா அவர்கள் வழியிலே நடத்திடுவோம் என்ற உறுதியை இந்த நேரத்திலே கூறிக்கொள்கின்றேன். நமது தஞ்சை பகுதியில விவசாயத்தை பாதிக்கின்ற அளவிற்கு இன்றைக்கு கர்நாடகாவிலிருந்து தேவையான நமக்கு விட வேண்டிய தண்ணீரை கூட அவர்கள் கொடுப்பதில்லை. அதுபோல அடிக்கடி பருவமழை பெய்து விடுவதால் விவசாயம் பாதிக்கப்படுகிறது. வருங்காலத்திலே நமது பகுதியிலே உள்ள ஏரிகளையும் குளங்களையும் தூர்வாருவதோடு இல்லாமல் நமது பகுதியிலே மழை காலத்தில் பெய்கின்ற நீரையும் கர்நாடகாவிலிருந்து ஓரியாக வருகின்ற நீரையும் சேமித்து வைப்பதற்கு அந்தந்த பகுதியிலே நிச்சயம் நாம் தடுப்பணைகளை கட்டி நீரை தேக்கி வைப்போம் என்கின்ற உறுதியும் கூறிக்கொள்கின்றேன்.
நிச்சயம் சோழ நாட்டிலே மீண்டும் இது சோழ நாடு சோறுடைத்து என்கின்ற பொன்மொழிக்கேற்ப மீண்டும் நமது பகுதியிலே விவசாயம் செழிக்கவும், எத்தனை லட்சம் கோடி வருமானம் வந்தாலும், நமது இங்கே வைரமே கிடைத்தாலும் அதையெல்லாம் வேண்டாம் என்று சொல்லி நமது மக்கள் விரும்புகின்ற விவசாய தொழில் தான் இங்கே நடைபெற வேண்டும் என்கின்றதிலே நாம் அனைவரும் உறுதியாக இருந்து நமது பகுதியின் விவசாயத்தை காத்திடுவோம். அதுபோல நமது தொகுதி மக்கள் மாத்திரமல்ல, இங்கே உள்ள இளைஞர்கள் மாத்திரமல்ல, தமிழகத்திலே உள்ள படித்த இளைஞர்களுக்கு நிச்சயம் வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவோம் என்ற உறுதியையும் கோரிக்கொண்டு தமிழகம் ஒரு தன்னிறை பெற்ற மாநிலமாக உருவாகிட நீங்கள் எங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.